இங்க ஒரு அழகான பணக்கார பொண்ணு ஏர்போர்ட்டுக்குமே வராங்க. அவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாமே மரியாதை கொடுக்கறாங்க. அதே ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏழை பையனுமே வரான். செக்கிங்காக நிக்கும் போது அந்த அலாரமும் அடிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த செக்யூரிட்டி கார்டும் உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டு உன்னை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இவனும் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டுறான். பார்த்தா இவனுடைய உடம்பு ஃபுல்லாவே நிறைய காயங்களா இருக்கு. இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த இடத்துக்கு இந்த அழகான பணக்கார பொண்ணுமே வராங்க. அவன் காயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பையன் கிட்டயுமே நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அந்த பையனுமே இல்ல மேம் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு நான் கமிட்டட்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். யார் இந்த பையன்? முதல் தடவையா என்னை ஒரு பையன் ரிஜெக்ட் பண்ணிருக்கான். எனக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவனை பத்தின ஐடென்டிட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க பாடி கார்டு கிட்டையும் சொல்லிடுவாங்க. தென் உங்களுக்குமே இந்த மாதிரி தைரியமான பசங்களை எல்லாம் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த பையனுமே அவனுடைய ஃபியான்சி வீட்டுக்கும் போறாங்க. பட் அவங்க வீடு ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அவங்களுடைய ஃபியான்சிக்கு இன்னைக்கு மேரேஜ். பட் மாப்பிள்ள வேற ஒரு பணக்கார ஆளு. இத பார்த்துட்டு இந்த பையன் ரொம்பவே கோவமா அந்த ஃபியான்சி பொண்ணுகிட்டயுமே சண்டைக்கு போறான். பட் அங்க இருக்கிற எல்லாரும் அவனை நல்லாவே அடிச்சு போட்டுறாங்க. நீ பணத்துக்காக இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னை எவ்வளவு உண்மையா லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பையனும் பேசுறான். பட் அந்த மாப்பிளக்கார பையனுமே ரொம்பவே கோவமா இவனுடைய அடியாட்களை வச்சு இந்த பையனை நல்லாவே அடிச்சிடுறான். தென் அந்த இடத்துக்கு சடனா இந்த அழகான பணக்கார பொண்ணுமே வராங்க. தென் இந்த பொண்ணும் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தென் இந்த பணக்காரனுக்கும் அவனுடைய பொண்டாட்டியையும் நல்லாவே அடிச்சிடுறாங்க. இன்னையில இருந்து இவன் என்னுடைய புருஷன், அவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க.